எல்லாம் அப்படி இருக்கிறீங்க. நாங்கள் இன்றைக்கு என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் பொட்டி போட போகிறோம். வாங்க என்ன மாதிரி செய்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ நாங்கள் 1 கிலோ மாவு எடுத்துக்கிறேன். இந்த மாவை இதுக்காக ஒரு சட்டியில் போட்டுட்டு இதுக்கு நாங்கள் தேவையான அளவு உப்பு போட போகிறோம். நான் 1 கிலோ மாவுக்கு 1.5 ஸ்பூன் உப்பு போடுறேன் காணும். அதோட கொஞ்சம் சீனி போடுறேன். சீனி கொஞ்சம் அதோட சேர்த்து போடுறேன். சீனி அதே மாதிரி ஒரு கரண்டி போடுறேன். மிக்ஸ் பண்ணி விடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு அப்புறம் தண்ணி விட்டு குழைக்க வேணும். உப்பு சீனியெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி இதில் அளவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு விட்டு குழைக்க போகிறோம். தண்ணி ஒரடியாக கூட விட்டால் அப்புறம் தண்ணியாக போயிடும். பார்த்து பார்த்து விடலாம். தேவைக்கேற்ற மாதிரி தண்ணி ஸோ இதை நாங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோம், இந்த மேசையில் வச்சு இப்போ நல்லா உருட்டி குழைக்க போகிறோம். இது ஏற்கனவே நாங்கள் எல்லாம் க்ளீன் பண்ணி துடைச்சி வச்சுட்டோம். இப்போ இதில் தண்ணி விட்டுருக்குறோம். இதை போட்டுட்டு என்ன சட்டி கொஞ்சம் இதில் குழாப்படுறது இல்லை வடிவாக இப்போ நாங்கள் இதில் உருட்டி நல்லா திரும்ப ஒரு கொஞ்சம் தண்ணி விட போகிறோம். நாங்கள் உருட்டி நல்லா அமர்த்தி நல்லா குழச்சா தான் ரொட்டி நல்லா சாஃப்டாக வரும். இப்போ நாங்கள் இதை குழச்சி முடிச்சிட்டோம். இதை என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இப்போ நாங்கள் புளிக்க வைக்க போகிறோம். குறைஞ்சது 3 to 4 மணித்தளம் இதை வைக்க போகிறோம். இதுக்கு மேலே கொஞ்சம் எண்ணெய் பூசி இதை நாங்கள் அதுக்கு மேலே ஒரு புளித்தினம் போட்டுட்டு வைக்க போகிறோம். ஒரு 3-4 மணித்தளம் கழித்து தான் இதை சுட போகிறோம். வாங்க இன்னும் வாங்க பார்ப்போம். மாக்குழைக்கு வச்சு கிட்டத்தட்ட 3 மணித்தளக்கிட்டே ஆக்கியது இதை நாங்கள் உருட்டை போகிறோம். கூகுள் அதாவது உருட்டை பிடிச்சி போகிறோம். இப்படி எடுத்து இப்படி உருண்டையை அடுத்து வச்சுட்டு அந்த கையில் வச்சு போட்டு நாங்கள் உருண்டையாக எடுத்துட்டோம். இதை நாங்கள் என்ன செய்ய போகிறோம், விசுக்க போகிற மாதிரி என்னமான்னு சொல்லி பார்ப்போம். வாங்க விசுக்கிறதுக்கு என்ன பலகையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக வச்சுருக்கிறோம். இப்போ நாங்கள் அந்த ரொட்டியை விசுக்கிறது. இப்போ உங்களுக்கு சில நேரம் விசுக்க தெரியாட்டி நீங்கள் அந்த உருட்டை கட்டை எடுத்து உருட்டையும் செய்யலாம். நான் உங்களுக்கு அதை என்ன மைண்டு காட்டி தரேன். காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ இதை நல்லா விசுக்கணும். ஒரு அளவு தட்டி எடுத்தால் தான் விசுக்கிறது ஓகே இருக்கும். இப்போ நாங்கள் இதை விசுக்குவோம். பெரிய பூலாக எடுத்துக்கிறேன். இந்த ஒரே ரொட்டியாக போடுறது.
சொன்னால் இதை வந்து மடிக்க போகிறோம். சதுரமாக மடிக்கலாம், வட்டமாக மடிக்கலாம். நாங்கள் வந்து இப்போ சதுரமாக தான் மடிக்கிறோம். ரொட்டி இதான் விளையாட்டு. இதை வந்து நாங்கள் இப்படி சொல்லிக் அடுத்தது என்ன மாதிரி சொல்லுவோம்னா, சில பேருக்கு பிசுக்க, சில பேருக்கு வராத மாதிரியா நாங்கள் என்ன செய்யலாம், இந்த ரொட்டியை அப்படி செய்து போட்டு இந்த உருட்டுக்கட்டை இருக்குது இந்த உருட்டுக்கட்டையால் இப்படி ஊட்டி இது வந்து என்ன சுகாம கணக்கான கடை தேவையில்லை. இப்படி உருட்டி போட்டு நீ வீச தெரியாத ஆட்கள் இப்படியும் செய்யலாம். இப்படி எடுத்துட்டு உருட்டி செய்யலாம். இந்த ரொட்டி இது பாருங்க, இப்படி செய்யலாம். அதாவது நல்லா உருட்டோம். நீங்கள் என்ன சொல்லுங்க, சப்பாத்திகள் பூரிகளுக்கு உருட்டி வைங்கள் அதே மாதிரி இதை நல்லா உருட்டி விட்டீங்கன்னு சொன்னால் நல்லா மெல்லிசா உருட்டிட்டு நீங்கள் இதை மடித்து விட்டால் ரொட்டி. இப்போ பாருங்க, நாங்கள் உருட்டு கட்டையாலேயே உருட்டி இதை பாருங்க நல்லா சொஃப்டாக இதாக மெல்லிசாச்சு வந்துருக்குது. இதை நாங்கள் என்ன செய்வோம், திரும்ப மடிக்க போகிறோம். இப்போ பாருங்க, இப்படி எடுத்து இதை இப்படி எடுத்து இதான் பேரில் பெரிய கஷ்டம் இல்லை ரொட்டி போடுறது. பழைய நீங்கள் சொன்னால் குயிக்காக செய்ய ரொட்டியை நாங்கள் போட்டு எடுக்க போகிறோம். அந்த சட்டியில் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி இது சின்ன சட்டியின் அப்படியே நாங்கள் 2 தான் போடுறோம். இப்போ நாங்கள் இந்த ரொட்டியை திருப்பி விட போகிறோம். பார்த்தீங்கன்னா ரொட்டி வெந்துட்டு 2 வளம் நீங்களும் இப்படி செய்து பாருங்கள். ரொட்டி எடுத்து பிறகு So